ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக தமிழ் வழியாக எபிரேய மொழியின் அர்த்தங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மத்திலே பாஸ்டர் டீச்சர் ஈப்ரூ கிளாஸ் டீச்சர் அவங்க வால்டர் பாண்டியன் பிரதர் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் மூல மொழியாகிய எபிரேயத்திற்கும் நம்முடைய வேதாகமத்திற்கும் மிகுந்த ஒரு சம்பந்தம் உண்டு. வேதாகமம் முதல் எபிரேயத்திலிருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டது. எல்லா மொழிகளுக்கும் மூல மொழி எபிரேய மொழி. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது கூட நாம் தமிழ் வழியாக எபிரேய எழுத்துக்களின் வித்தியாசங்கள் எப்படி மாறுபடுகிறது, எப்படி ஒற்றுமைப்படுகிறது, எப்படி வேறுபடுகிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, வாங்க இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய எழுத்துக்கள், நாங்கள் எபிரேய எழுத்துக்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய போதகர் ஆண்டவரே வால்டர் பாண்டியன் ஐயா அவங்கள நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் இதன் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் பிரதர் வால்டர் பாண்டியன் ஐயா அவங்க கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காரியமாக எபிரேய மொழியில் படிச்சுட்டு வர்றோம். நீங்களும் என் கூட தொடர்ந்து இந்த காரியத்தை படிச்சுட்டு வர்றீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ கிரேஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனவார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இன்னைக்கு நம்ம டிஃப்ரென்சஸை பற்றி பார்க்க போகிறோம், வேறுபாடுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதோடு கூட நம்ம ஒரு சில டீகோடிங்கும் நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்கலாம். பாருங்கள், போன மாதம் வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 15 எழுத்துக்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். இன்னும் மேற்கொண்டு 7 எழுத்துக்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அது இன்னும் 2 இதில் நம்ம என்ன செய்வோம், ஃபினிஷ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு கேள்விகள் அனுப்பப்படும். நீங்கள் அதை கேள்விக்கு சரியான விடை எழுதுனா உங்களுக்கு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்வோம், கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இப்போது டிஃப்ரென்சஸை பற்றி நம்ம பார்க்கலாம். டோட்டல் 4 விதமான டிஃப்ரென்சஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அது ஹீப்ரூவில் எல்லாத்த விட சிறிய எழுத்து எது, அது யோத் தான். என்னது, எல்லாத்த விட சிறிய எழுத்து. இந்த எழுத்தை கொஞ்சம் நீங்கள் பெருசாக்கிட்டீங்கன்னா இந்த எழுத்து தான் ரேஷ். இது நம்மெல்லாம் ஏற்கனவே படிச்சிட்டோம். யோது அது யாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் கை. அப்புறம் ரேஷ் அப்படின்னா தலை. ஆனால் நடைமுறை பேச்சில் ரேஷ்ன்னு சொல்லக்கூடாது, ரோஷ் அப்படின்னு சொல்லணும். ரோஷ்னா தான் என்னது, தலை. ஆனால் எழுத்தில் வரும்போது அதை ரோஷை என்னதான் ஆக்கிட்டாங்க, ரேஷா ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த சிறிய எழுத்து யோத், பெரிய எழுத்து ரேஷ். இந்த மேலுள்ள கோட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இதுதான் தேலத். தேலத் அப்படின்னா வாசல். தேலத் அப்படின்னா வாசல். கர்த்தர் சொன்னார்ல, நானே வாசல், ஐ ஆம் த டோர் அப்படின்னு சொன்னார். அப்போ ஐ ஆம் த டோருக்கு ஹீப்ரூல எப்படி சொல்லியிருப்பாரு, ஐ ஆம் த தேலத், நான் தான் யாரு, தேலத் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த தேலத் யார் அப்படின்னா அது யெகோஷுவாவை குறிக்குது. தேலத் யார், டோர் யாரு, அவர் தான் டோர். இப்போ ஒரு சில காரியங்களை பாருங்க, அது ஹீப்ரூல எப்படி எழுதணும்னு சொல்றேன். ஐ ஆம், நான் அப்படின்னு சொல்றதுக்கு எபிரேய மொழியில அனி அப்படின்னு சொல்லுவாங்க. அனி. ஐ எம் த டோர். இந்த த அப்படிங்கிற வார்த்தை வருதுல, இதுக்கு ஹா அப்படிங்கிற வார்த்தையை போடுவாங்க. அனினா ஐ எம், ஹானா த, டோருக்கு என்ன போடுவாங்க, தேலத்.
அப்போ சொல்லும்போது எப்படி சொல்லணும்? அனிஹா தேலத். அனிஹா தேலத் அப்படின்னா நான் தான் வாசல். ஸோ யெகோஷுவா என்ன சொன்னார்? அனிஹா தேலத், நான் தான் வாசல் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் என்ன பற்றி நான் அறிமுகப்படுத்தணும்னா அனி வால்டர் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவேன். நான் தான் வால்டர் பாண்டியன் அப்படிங்கிறதுக்கு அனி அப்படின்னு சொல்லணும். அனி மோரே. அனி மோரே அப்படின்னா என்னது? ஐ ஆம் எ டீச்சர். த டீச்சர்னு வராது. தங்கிற வார்த்தை அவருக்கு மட்டும்தான் பொருந்தும், நம்மளுக்கு இல்லை. ஒரே ஒரு டீச்சர் யார் அப்படின்னா அவர் அப்படின்னு சொல்லி வரும் பாருங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் அனி அப்படின்னு சொன்னால் ஐ ஆம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த தேலத் என்னது? அதுதான் டோர். தேலத் அப்படின்னா டோர். இதில் ஒரு சின்ன தீர்க்க தரிசனத்தை உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன். வாசல் என்னது? தேலத். இதோ தேலத்திலிருந்து தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட அவனோடு போஜனம் பண்ண, அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறிச்சு தெரியுமா? பாருங்க, பைபிள் சொல்லுது அது எப்போ நிறைவேறிச்சு தெரியுமா? அந்த வார்த்தை நிறைவேறின ஒரு காலம் உண்டு. 2020ஆம் ஆண்டு இந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்டு 2020ஆம் ஆண்டு இந்த கொள்ளை கொரோனா வரும்போது உலகத்தில் உள்ள எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது, எல்லா சபையின் வாசல் அடப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் அங்கதான் நிறைவேறுது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இதோ நான் வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன? வாசல், அந்த தேலத்தை அடப்பட்டு இருக்குது, அவர் வாசல் இருந்து தட்டுகிறார். இது எப்போ நிறைவேறிட்டு? 2020 நிறைவேற்று. அதுக்கு அர்த்தம் அவர் ரொம்ப சமீபமா இருக்கிறார். எந்த நேரத்திலையும் கர்த்தருடைய வருகை இருக்க முடியும். நீங்க இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? பாருங்க, வேதம் பாருங்க, இங்க டிஃப்ரென்சஸை பற்றி பார்க்குறோம். ஒரு சின்ன வளைவு போட்டு அது யோத். அந்த வளைவை கொஞ்சம் பெருசழியாச்சுன்னா தான் ரேஷ். அந்த மேலுள்ள கோடை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் என்னது? தேலத். இப்படி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸில் நீங்கள் என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் பார்க்கலாம். அடுத்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியமானது. 2வது டிஃப்ரென்ஸ். இது என்ன எழுத்து? இது ஹே. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த ஹே பைபிளில் ரொம்ப முக்கியமான இடத்த இருக்குது. ஆபிரகாமுடைய நாட்கள்ல கர்த்தர் அவன் பேர் ஆபிராம் அப்படின்னு இருக்கும்போது அவனுடைய பேரை ஆபிரஹாம் அப்படி மாத்தினாரு. அப்படி மாத்தும் போது எந்த எழுத்து அவர் உள்ள வைக்கிறார்? எந்த எழுத்தை உள்ள வச்சார்? இந்த ஹெச், அதாவது ஹே என்கிற எழுத்தை தான் உள்ள வைத்தார். ஆபிரஹாமுக்குள்ளேயும் ஹே என்கிற எழுத்தை வைத்தார். சாராளுக்குள்ளேயும் சாரா அப்படிங்கிற எழுத்தை அந்த ஹே உள்ள வைத்தார். மணவாளன் மணவாட்டி 2 பேருக்குள்ளேயும் அந்த ஹே வருது. ஹே ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இந்த ஹே எப்படி மணவாளனுக்குள்ளே ஹே வருதோ அதே மாதிரி மணவாட்டிக்குள்ளேயும் ஹே வரணும். இந்த ஹேனா என்னது? ஹேனா பாருன்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, நம்ம மணவாளனை பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடக்கும். பாருங்க, உங்களுக்கு தெரியும் எலியா எலிஷா, அதை பற்றி நான் சின்ன விளக்கம் விளக்கிறேன். எலியா நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? அவங்க பேரு எலைஜா அப்படின்னு சொல்லுவோம். அதே இது தமிழ்ல வரும்போது நம்ம அவர் எப்படி கூப்பிடுறோம்? எலியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஆனா ஹீப்ருல அவருடைய பேர் என்ன தெரியுமா? எலியாஹு. அவருடைய பேர் என்னது? எலியாஹு. அவருடைய பேர் எலியாஹு. இப்போ எலியாவும் எலிஷாவும் சேர்ந்துதான் ஊழியத்தில் போறாங்க. ஸோ இந்த எலியா கூட யார் சேர்றதா? எலிஷா என்ன செய்யறாரு? சேர்றார். இந்த எலிஷா என்கிற பேரு இது சுருக்கமான பேரு. அதனுடைய விரிவாக்கம் பேர் என்ன அப்படின்னா எலிஷுவா. விரிவாக்கம் பேர் எலிஷுவா. இப்ப 2 பேரும் நடந்து போறாங்க. எலியாஹு, எலிஷுவா 2 பேரும் என்ன செய்யறாங்க? நடந்து போறாங்க. இவங்க நடந்து போகும்போது பாருங்க, இப்போ இந்த பெயர்களை கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். எலியாஹு, எலிஷுவா, இந்த 2லயும் எது காமனா இருக்குது? இந்த ஏலி என்கிற எழுத்து தான் என்னதான் இருக்குது? காமனா இருக்குது. இந்த ஏலிங்கிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் வெளியில எடுத்தோம் அப்படின்னா
ஏலியை தனி எடுத்துருவோம். அப்போ இதுல யாகு மிச்சமாகும், அடுத்தது இதுல ஷுவா மிச்சமாகும். இந்த ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா யெகோ ஷுவா அப்படின்னு சொல்லி வரும். யெகோஷுவா பாருங்க, ஏலி அப்படின்னு அர்த்தம் என்னது? என் தேவன். என் தேவன் யாரு? யெகோஷுவா, என் தேவன். சோ எலியாவும் எலிஷாவும் இவங்க ஊழியத்தின் பயணத்தில் இருக்கும்போது யாருடைய பெயர் மகிமைப்படுது? யெகோஷுவாவுடைய பெயர் மகிமைப்படுது. ஆனால் இதுல கடைசில ஹெச் வரணும். அந்த ஹெச்ச இங்க காணும், இங்க இல்ல. இந்த ஹெச் என்னது? இதுதான் ஹே. இந்த எலியாவும் எலிஷாவும் ரெண்டு பேர் நடந்து போகும்போது எலியா எலிஷாட்ட எவ்வளோ தெளிவோட சொல்றான், நீ இந்த ஊர்ல இருந்துரு, கர்த்தர் நீ அடுத்த ஊருக்கு போக சொல்றாரு. ஆனா எலிஷா சொன்னா, நான் கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணைய சொல்றேன், உங்களை நான் விடவே மாட்டேன். கடைசியா யோர்தானை தாண்டி போயிட்டு இருக்கும்போது எலியா எலிஷாட்ட முதுவா கேட்டாரு, உனக்கு என்னப்பா வேணும்? அப்போதான் எலிஷா சொல்றான், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அது எனக்கு ரெட்டிப்பா வேணும் அப்படி கேட்டான். அப்ப எலியா சொன்னா, உன்னை நீ அரிதான காரியத்தை கேட்டாய், ஆகிலும் நான் போகும்போது நீ என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்க்கிறது என்னது? ஹே, அந்த கடைசி மணி நேரம் நான் போகும்போது நீ பார்த்தால் உனக்கு கிடைக்கும் சொன்னாரு. உடனே எலிஷா என்ன செஞ்சிருப்பாரு? எலியா முன்னால விட்டு எலிஷா பின்னாலே போயிட்டு இருக்காரு. ஏன்னா போறதை பார்க்கணுமே. அவன் போகும்போது எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த புயல் அந்த காற்றுல எடுத்துக்கொள்ளப்படும் போது அவன் பார்த்துட்டு கதறான். அந்த அபிஷேகம் இவன் மேல வந்துட்டு பாருங்க. அந்த ஹே என்கிறது அது பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, எலியாவை பார்த்த உடனே ரெட்டிப்பான அபிஷேகம் கிடைச்சது. அதே போல இன்னைக்கு மணவாளனை எப்போ பார்க்கிறோமோ, பார்க்கறது என்னது? ஹே. எப்போ நீங்க மணவாளனை பார்க்கறீங்களோ அப்போ நீங்க மறுரூபம் ஆயிருவீங்க. வேதம் சொல்லுது, 1 யோவான் 3:2 பைபிள் சொல்லுது, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று ஒவ்வொருவருக்கும் தெரியாது. ஆனாலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக மாறிடுவோம். அவர் வெளிப்படும் போது நாம் அவர் தரிசிப்போம். அவரை பார்க்கும்போது என்ன நடக்கும்? அவரை போல நம்ம மாறிடுவோம். அப்போ இந்த ஹே எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு தாகம் வரணும், நான் என் தேவனை பார்க்கணும், நான் யெகோஷுவாவை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தாகம் நம்மளுக்குள்ள வரணும். இந்த தாகம் வரல அப்படின்னா நம்ம மணவாட்டி லிஸ்ட்ல என்ன செய்ய முடியாது, போறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இது ஹே என்கிற எழுத்து. இந்த காரியங்களை நீங்க மறுபடி போட்டு கேளுங்க, அப்போதான் அந்த காரியங்கள் உங்களுக்கு புரிய வரும். அடுத்தது, இந்த ஹேல என்ன? மேல ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்பை நான் அடைச்சிட்டேன்னு வைங்க, இந்த எழுத்தை ஹேத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேத் அப்படிங்கிற எழுத்து இது உச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்க ஹெத் அப்படின்ட்டே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு பெரிய யூதன்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியன் தான். நம்மளுக்கு எப்படி உங்களுக்கு உச்சரிக்க பழகி பாருங்க, உச்சரிக்க முடிஞ்சுனா சரியா நீங்க என்ன செய்யுங்க, உச்சரிங்க. இதை ஹேத் அப்படின்னு சொல்லுவாங்க, தொண்டைக்குள்ள இருந்து எடுக்கணும். ஹேத் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் செப்பரேஷன். அதுக்கு அர்த்தம் செப்பரேஷன், வேறு பிரித்தல். ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து வேறு பிரிக்கிறது எது? பாவம் தான் என்ன செய்யுது? வேறு பிரிக்குது. இந்த பாவத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கெத்தா அப்படின்னா பாவம். இதுல மொத்தம் 3 எழுத்து வருது. இதை நீங்க தான் டீகோட் பண்ண போறீங்க, சரியா? நீங்க தான் பார்த்து கரெக்டா டீகோட் பண்ணணும். முதல் எழுத்து ஹேத், அதுக்கு பிறகு டெட், அதுக்கு பிறகு ஆலஃப். இந்த 3 எழுத்து சேர்ந்ததா என்னது? ஹெத்தா. ஹெத்தா அப்படின்னா என்னது? பாவம். இதை இப்ப டீகோட் பண்ணலாம். முதல் எழுத்து என்னது? ஹேத். ஹேத் அர்த்தம் என்னது? செப்பரேஷன். அப்போ பாவம் என்ன செய்யும்? நம்மள தேவனிடத்திலிருந்து செப்பரேட் பண்ணும். அப்போ வேறு பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பாவத்துக்குள்ள என்ன செய்து இருக்குது? ஏசாயா 59:2 சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக என்ன செய்தான்?
பிரிவினை. அப்போ இந்த பாவம் என்ன செய்யுது அப்படின்னா பிரிவினையே உண்டாக்கும். யாருக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்குறது யாரு தான்? இந்த பாவம் தான். எவ்வளவு கொழுப்பு இருந்தா செய்யும் பார்த்துக்கிடுங்க. இந்த பாவத்துக்குள்ள இந்த பாவம் என்கிற வார்த்தைக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்குது பாருங்க. அடுத்த எழுத்து என்னது? டெட்டு. டெட்டுன்னா அர்த்தம் என்ன? போன தடவை நம்ம பார்த்தோம். டெட்டுனா என்னது? பாம்பு, சர்ப்பம். ஆலஃப்னா என்னது? வல்லமை. சர்ப்பத்தின் வல்லமை உள்ள இருந்து அது உங்களை பாவத்துக்குள்ளாக்கி தேவனிடத்திலிருந்து பிரிக்குது. இது எப்ப இருந்து இந்த வேலை செய்து? அங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஆதாம் ஏவாளும் தோட்டத்தில் நல்லா உலாவிட்டு இருந்தாங்க. சர்ப்பம் வந்தது, உள்ள வந்து அந்த அவங்கள தேவன் பாவத்துக்குள்ளாக்கி அவங்கள தேவனிடத்திலிருந்து என்ன செஞ்சுட்டு பிரிச்சுட்டு பாருங்க. அது அன்னைக்கு செய்த வேலையை இன்னைக்கும் செய்துட்டு இருக்குது. இன்னைக்கு சபைக்குள்ள நுழையிறதுக்கு முயற்சி பண்ணி பிள்ளைகளை பாவத்துக்குள்ளாக்கி தேவனிடத்திலிருந்து பிரிக்க முயற்சி பண்ணும். அதுதான் பயந்து கொண்டு இருக்கணும். பவுல் அதுக்கு தான் பயப்படுறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதுல 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ வென்று பயந்திருக்கிறேன். பாருங்க, பவுலுக்கு ஒரு பயம் இருக்குது. அது என்ன பயம்? சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்க மனமும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகப்படுமோ என்று நான் என்ன செய்யறேன்? பயந்து இருக்கிறேன். அன்னைக்கு சர்ப்பம் அந்த ஏவாளை ஏமாத்திச்சது, இன்னைக்கு மனவாட்டி அதை என்ன செஞ்சு ஏமாத்திடக்கூடாது. அதனால பயம் இருக்குது. இதே பயம் இன்னைக்கு ஒவ்வொரு பாஸ்டருக்குள்ளேயும் வரணும். சபைக்குள்ள சர்ப்பம் நுழைஞ்சிடக்கூடாது. அப்போ அதுக்குள்ள டீச்சிங் அவங்க பண்ணணும். அதை டீச்சிங் பண்ணும்போது அப்போதான் மனவாட்டி ரொம்ப ஆயத்தத்தோடு காணப்படும். எப்பவும் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. சர்ப்பத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, இந்த பாவத்துக்குள்ள என்ன இருக்குது? சர்ப்பத்தின் வல்லமை. ஒரு மனுஷன் பாவம் செய்றான்னு வைங்க, அவன் சர்ப்பத்தின் வல்லமைக்குள்ள ஆளுகைக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். அதனால பாவம் உங்களை மேற்கொள்ள கூடாது. பாவம் மேற்கொள்ளனா அதுக்கு அர்த்தம் என்ன? சர்ப்பத்தின் வல்லமை உங்கள் மேல எந்த அதிகாரமும் இல்லை. ஸோ இது ஹெத் அப்படிங்கிற வார்த்தை. ஹேங்கிறதுல மேல கேப் இருக்கும், ஹெத்தில் என்ன இருக்காது? கேப்பு இருக்காது. அடுத்த எழுத்து பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் அதனுடைய உச்சரிப்பு என்ன செஞ்சிடும்? அது எழுத்தே மாறிடும். இப்போ இந்த ஹெத்து தான் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன், ஆனால் கீழே ஒரு சின்ன கோடு போடுறேன். இந்த எழுத்து என்ன சொல்லுவாங்கன்னா தாவ். இந்த எழுத்தா என்னது? தாவ். இதுதான் கடைசி எழுத்து. முதல் எழுத்து என்னது? ஆலஃப். கடைசி எழுத்து என்னது? தாவ். யெகோஷுவா எப்படி இருக்கிறார்? அவர் ஆலஃபும் தாவுமா இருக்கிறார். அவர் தான் ஆலஃப், அவர் தான் தாவ். ஸோ இந்த தாவ்னா என்னங்கிறது பார்க்கலாம். தாவுக்கு அர்த்தம் வந்து அடையாளம், மார்க். தாவுக்கு அர்த்தம் என்னது? அடையாளம். இதை நீங்க சித்திர எழுத்துக்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, மோசஸுடைய நாட்கள் அவங்க சித்திர எழுத்துக்கள்ல தான் எழுதினாங்க. அந்த சித்திர எழுத்துக்கள்ல இந்த தாவ் வந்து இப்படி எழுத மாட்டாங்க, அதுக்கு சிலுவை சின்னத்தை போடுவாங்க, கிராஸ் போடுவாங்க. ஸோ இதுதான் என்னது? அடையாளம். அடையாளத்துக்கு அவங்க நம்ம ஒரு குறியிடுறோம்னு வைங்களேன், அது எப்படி குறியிடுறோம்? இப்படி குறியிடுவோம், இந்த மாதிரி போட்டுருவோம், குறியீடு போடுவோம். அதை தான் நான் இப்போ என்ன செஞ்சிருக்கேன்? நேரம் மாத்திட்டேன். நம்மளுக்கு சிலுவை தான் கிராஸ், அதனாலதான் இதை நேரம் மாத்திருக்கிறேன். பாருங்க, தாவ் வந்து ஒரு அடையாளத்தை குறிக்குது. அதுதான் அதனுடைய அர்த்தம் வந்து அடையாளம். அதை நீங்க சித்திர எழுத்துல பார்க்கும்போது கிராஸ் என்ன செய்யும் வரும், சிலுவை நீங்க அதில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் அதுல 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அதுல இந்த அடையாளத்தை பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்குது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பாருங்க, கர்த்தர் ஒரு தூதனை பார்த்து சொன்னார், நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ அவங்க நெத்தியில் என்ன போடு? அடையாளம் போடு. அந்த அடையாளம் தான் என்னது? தாவ். அடையாளத்துக்கு ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க? தாவுன்னு சொல்லுவாங்க. அப்ப யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ அவங்க நெத்தியில் என்ன விழப்போகுது? தாவ் விழப்போகுது. அதாவது சிலுவை சின்னத்தை கர்த்தர் என்ன செய்ய போறார்? போட போறார். இப்ப சிலவங்களுக்கு உங்களுக்கு உங்க ஒரு அனுபவம் இருக்கும்.
நீங்களே ஜெபம் பண்ணிட்டு சில நேரம் எந்திரிக்கும் போது சிலுவை போடுவீங்க. இல்லாட்டி குடும்ப ஜெபம் முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தர் நெத்திலேயே என்ன செய்வீங்க, சிலுவையை நீங்கள் போடுவீங்க. பாருங்க, இது நம்ம சிலுவை போட்டால் சிலுவை ஆகாது. கர்த்தர் சிலுவை போடணும். கர்த்தர் அந்த அடையாளத்தை போடணும். அந்த அடையாளம் உங்கள் நெத்தியில் விழணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பெருமூச்சு விட்டு அழணும். உங்கள் நெத்தியில் அடையாளம் இருக்குதா? பெருமூச்சு விட்டு அழுதிங்களா? ஆமாம், நம்மளுக்கு பிரச்சனை ஏதாவது தலைக்கு மேலே போயிடுச்சுன்னா அம்மாடி அத்தாடி நம்ம என்ன செய்வோம்? கதறுவோம். கர்த்தாவே நீ காப்பாத்துயா அப்படின்னு கதறி அழுவோம். இந்த பெருமூச்சுட்டு அழுத பற்றி பேசல. எருசலேம் பட்டணத்துக்குள்ள செய்யப்படுகிற சகல அருவருப்புலி நிமித்தம் யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ அவங்க நெத்தியில கர்த்தர் என்ன போட சொன்னாரு? அடையாளம் போட சொன்னார். ஸோ யாரு இந்த மாதிரி போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அடையாளம் விழும். சில நேரம் எப்படியாவது இன்னைக்கு செய்தியெல்லாம் கேட்ட உடனே இன்னைக்கு எப்படியா 1 மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ணணும் அப்படி சொல்லி ரொம்ப ஆவலா சிலவங்க உட்காருவாங்க. ரொம்ப ஊக்கமாக ஜோமும் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணி கண்ணு திறந்து பார்த்தா 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, கண்ணை முழிச்சிருவாங்க. சரி, ஒரு 15 நிமிஷம் ஜோம் பண்ணுன்னு சொல்லி திரும்ப ஊக்கமாக ஜோம் பண்ணா 1 செகண்ட் 1 நிமிஷம் கூட ஆயிருக்காது, உடனே கண்ணு திறந்துடும். இது காரணம் என்ன தெரியுமா? ஜெபத்துக்கு உங்கள்கிட்ட வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் வீட்டு ஒரு நியூஸ் பேப்பரை வாங்குங்க. நியூஸ் பேப்பர் வாங்கி அதனுடைய தலைப்பை மட்டும் வாசித்து, ஏன்னா நியூஸ் பேப்பரில் எல்லாமே கெட்ட செய்தி தான், எதுவுமே நல்ல செய்தி இல்லை. நல்ல செய்தி வேதாகமத்தில் மட்டும்தான் நல்ல செய்தி இருக்குது, வேற எதுலையும் நல்ல செய்தி கிடையாது. பாருங்க, இந்த நியூஸ் பேப்பர் வாங்கி அதனுடைய தலைப்பை மட்டும் வாசிங்க. வாசிட்டு அதை சாமிக் பண்ணுங்க. சாமிக்னா என்னது? கை வைத்தல். நீங்க அதை சாமிக் பண்ணி ஊக்கமா ஜோம் பண்ணுங்க. அடுத்த தலைப்புக்கு ஜோம் பண்ணுங்க. அடுத்த தலைப்புக்கு இப்படி ஒவ்வொரு நாள் ஜோம் பண்ணும்போது நீங்க ஒரு நேரம் வரும், நீங்க தேம்பி தேம்பி அழுவீங்க. என்ன நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எதுக்கு நான் இப்படி அழுதுகிட்டு இருக்கேன்? இது பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளத்தை தொட்டாருன்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, அந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய அடையாளத்தை உங்க மேல போடுவார். பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்க, வேதம் சொல்லுது கர்த்தர் ஒரு தூதனை பார்த்து இந்த அடையாளத்தை போட சொன்னாராம். ஆனா அடுத்த வசனம் பார்க்கலாம். அடுத்த வசனத்துல 5ஆம் வசனத்துல வேற ஏதோ கொடுத்திருக்குது. 5ஆம் வசனத்துல பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். காதில் கேட்க மற்றவர்களை நோக்கி, தூதன் முன்னால போய் எல்லார் நெத்திலையும் அடையாளம் போடுறான். ஆனா மற்றவங்களை நோக்கி சொல்றாரு, நீங்க இவன் பின்னாலே போய் எல்லாரும் என்ன செய்யுங்க? வெட்டுங்கள். மரணத்துக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. இவன் பின்னாலே போய் எல்லாத்தையும் வெட்டுங்கள். உங்க கண்ணுக்கு யாரும் தப்பக்கூடாது. யாராவது மரணத்தின் கண்ணுக்கு யாராவது தப்பிச்சிருக்காங்களா? யாரும் தப்பல, எல்லாரும் மறிக்க போறாங்க. அதே மாதிரி யாருக்கும் இறங்காமல் மரணம் யாருக்காவது இறக்கம் காட்டுதா? யாருக்கும் இறக்கம் காட்டாது. ஐயோ, ரெண்டு பிள்ளைக்கு தகப்பனாச்சே, இவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விடாது. மரணம் யாருக்கும் தயவுதாட்சன்னு காமிக்காது. அதனுடைய கண்ணுக்கு யாரும் தப்ப முடியாது. கர்த்தர் அநேகரை நோக்கி, நீங்க இவன் பின்னாலே போய் எல்லாரும் என்ன செய்யுங்க? வெட்டுங்கள். உங்க கண்ணு தப்பா விடாமலும் நீங்க யாருக்கும் இறங்காமல் இருங்க. பாருங்க, வேதம் சொல்லுது, முதியோரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் எல்லாத்தையும் சங்கரித்து கொன்று போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. முன்னால ஒரு தூதன் போய் எல்லாருக்கும் நெத்தியில் அடையாளம் போடுறாரு. ஆனா பின்னால ஒரு மரணம் என்ன செய்யுதுன்னா எல்லாரையும் சங்கரித்து வருது. பாருங்க, அடுத்தது வாசிக்கலாம். அடுத்த பாயிண்ட் வாசிப்போம். அடையாளம் போடப்பட்டிருக்கிற, ஆனால் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். அவங்க பக்கத்திலே போயிடாதன்னு சொல்லிட்டா. மரணத்துக்கு ஒரு கட்டளை. யாருடைய நெத்தியில் அடையாளம் இருக்கோ அவங்க பக்கத்துல போயிடாத அப்படின்னு சொல்லிட்டாரு. சிந்திச்சு பாருங்க, அந்த அடையாளம் எவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு யெகோஷுவா வருவாரானால் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? மரிச்சு போவோமா இல்லாட்டி மர்ரூமாவுமா? மர்ரூமாவும். அப்போ நம்மளுக்கு மரணம் இருக்காது. யாரு கர்த்தருடைய வருகையில் இருக்காங்களோ அவங்களுக்கு மரணம் இருக்காது. அப்படியானால் அவங்க நெத்தியில் என்ன இருக்கணும்? அடையாளம் இருக்கணும். அப்போதான் மரணத்தின் கண்ணுக்கு தப்பி என்ன செய்ய முடியும்? போக முடியும். பவுல் ஒரு சேலஞ்ச் விடுறாருல, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும்னா நெத்தியில என்ன வேணும்? அடையாளம் வேணும்.
பாருங்க, இந்த தாவ் எதை குறிக்க அப்படின்னா கடைசி நாட்கள்ல நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத கர்த்தரங்க சுட்டி காமிக்குது. பாருங்க பாருங்க, ஹே அப்படின்னா மேல கேப் இருக்கணும். கேப் இல்லாட்டி அது என்னது? கெத். அது கீழே ஒரு சின்ன கோடு போட்டிங்கன்னா அதுதான் என்னது? தாவ். ஸோ யோத் எல்லாத்தை விட சிறுசு, அதை பெருசாக எழுதினா அதான் என்னது? ரேஷ். அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா அதான் என்னது? தாலத். ஸோ இது ரெண்டு விதமான டிஃபரன்ஸ். இப்போ அடுத்த டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். மூணாவது டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். பாருங்க, ஒவ்வொரு டிஃபரன்ஸ்லையும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். எல்லாத்துலேயும் கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, நம்ம இப்போ மூணாவது டிஃபரன்ஸ் பார்க்கலாம். தேர்ட் டிஃபரன்ஸ். இப்போ இது என்ன எழுத்து? இது வந்து ஷின். அதை இன்னொரு ஷின்னும் நான் வரைஞ்சிடுறேன். இப்போ இந்த ரெண்டு ஷின்னுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. இந்த வலது பக்கத்துல மேல புள்ளி வைத்தால் இதுதான் ஷின். புள்ளி வச்சாதான் அது என்னது? ஷின். அதனுடைய உச்சரிப்பை நீங்க பாத்தீங்கன்னா ஷ அப்படிங்கிற உச்சரிப்பு என்ன செய்யும்? வரும் ஷ. ஆனா அந்த வலது பக்கத்துல இருக்க புள்ளி அதை நீங்க இடது பக்கத்துல வச்சிட்டீங்கன்னா இது ஷின் கிடையாது, இது வந்து வெறும் சின். இதனுடைய உச்சரிப்பு ஷ வராது, இது உச்சரிப்பு ச அப்படின்னு சொல்லி வரும். இப்படி இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். மேல வலது பக்கம் புள்ளி வந்தால் ஷின், இடது பக்கத்துல புள்ளி வந்தா என்னது? சின். இந்த சின் வந்து ஆங்கில சின் கிடையாது. ஆங்கிலத்துல சின்னு சொன்னா பாவம். ஆனா இந்த சின்னுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா முள். இந்த சின்னுக்கு அர்த்தம் என்னது? முள். அடுத்தது களிமண். களிமண். ரெண்டு மீனிங் வரும். ஒன்று முள், அடுத்தது களிமண். பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கர்த்தர் மோசேயை சந்திக்கும் போது எந்த மலையில சந்திச்சார்? சீனாய் மலையில சந்திச்சார். எதுக்கு அந்த மலையின் பேர் சீனாய் வந்தது? ஏன்னா அந்த மலை ஃபுல்லாவே முட்செடி நிறைந்த ஒரு மலை தான் அது. முள்ளுக்கு என்ன சொல்லுவாங்க? சின். அதனாலதான் அந்த இடத்தின் பேரு சீனாய் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதே மாதிரி கர்த்தர் மோசேக்கு எந்த செடியிலிருந்து தரிசனமானார்? முட்செடியிலிருந்து என்ன செய்தார்? தரிசனமான. ஏன்னா அந்த அந்த சீனாய் மலை முழுசாவே என்னதான் உண்டு? முட்செடி தான் அங்க இருக்கும். பார்த்துடுங்க. பாருங்க, இந்த சின் அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். அதே போல நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல அங்க கீலியாத் மனுஷருக்கும் எப்ராயிம் கோத்திரத்துக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. அதுல கீலியாத் மனுஷர் எப்ராயிம் கோத்திரத்தை வெட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அப்ப எப்ராயிம் கோத்திரம் தன்னை காப்பாத்தி கொள்றதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க மனாசே கோத்திரம், நாங்க ரூபன் கோத்திரம் அப்படின்னு சொல்லி தன்னை வேற கோத்திரமா காமிச்சாங்க, தப்பிச்சு போவாங்க. பார்த்துடுங்க. அப்போ கீலியாத் மனுஷர் இந்த எப்ராயிம் கோத்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா ஷீபோலேத் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எப்ராயிம் கோத்திரத்துக்கு ஷ அப்படிங்கிற உச்சரிப்பு வராது. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிபோலேத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீபோலேத்னு சொல்ல மாட்டாங்க, சிபோலேத் சொல்லுவாங்க. சிபோலேத்னு சொல்லியாச்சுன்னா அது பிறகு இந்த கிலியாத் மனுஷர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, வெட்டி தீர்த்துருவாங்க. இப்படி இந்த ஷேக்கும் சேக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு. பார்த்துருங்க, யுத்த களத்துல இது பயன்படுத்தப்பட்டிருக்குது. இது வந்து ஷ, ஒன்னு வந்து ஷின், இன்னொன்று சின். இந்த சின் அர்த்தம் என்னது? முள், அடுத்தது களிமண். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எருசலேம் மேலேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா அந்த எருசலேம்ல ஒரு 3 பள்ளத்தாக்கு உண்டு. அந்த 3 பள்ளத்தாக்கும் ஒன்னோடு ஒன்று இணைஞ்சிருக்கும். அந்த இணைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஷின் மாதிரி இருக்கும். அந்த ஷின் மாதிரி இருக்கும். ஸோ இது மேலேருந்து பார்த்தா அந்த நீங்க இதில் பாருங்க, கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஷின் அண்ட் சின், இதுதான் 3வது டிஃபரன்ஸ். இப்போ 4வது டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். 4th டிஃபரன்ஸ். இப்போ இப்படி ஒரு பெரிய பாக்ஸ் போட்டீங்கன்னா இதைத்தான் பெத்துன்னு சொல்லுவாங்க. பெத் அப்படின்னா வீடு. பெத்துனா என்னது? வீடு. அது பெத்துங்கிறதுக்கு நம்ம நார்மலி பெத்துன்னு சொல்லுவோம். ஆனா அது என்ன சொல்லணும் அப்படின்னா பெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பெய்த் அப்படின்னு சொல்லணும். பெய்த் அப்படின்னா என்னது? வீடு. வீட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? பெத். இதுல இப்படி சின்ன இப்படி கர்வ் இப்படி வரும். இந்த இடத்துல இப்படி கர்வ் வரும். இதே மாதிரி இன்னொரு எழுத்து இருக்குது.
அது வந்து சி மாதிரி போடுவீங்க. அது வந்து காஃப். அது வந்து என்னது? காஃப். இங்க அந்த சின்ன அந்த ஷார்ட் டேர்ன் இருக்காது. ஆனா இங்க ஒரு ஊச்சா அந்த இடத்துல ஒரு திருப்பம் இருக்கு பார்த்துருங்க. இந்த இடத்துல திருப்பம் இருக்காது, வளைவா இருக்கும். ஸோ இதுதான் பெத். பெத் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பாக்ஸ் வரைஞ்சிங்கன்னா அது வந்து பெத். சின்ன பாக்ஸ் நீங்க போட்டீங்கன்னா இது வந்து நூன். இந்த எழுத்து என்னது? நூன். நூனுக்கு 3 மீனிங் இருக்குது. ஒன்று வந்து விதை, அடுத்தது மீன், மூணாவது ஜீவன். சீட், ஃபிஷ் அண்ட் லைஃப். இந்த 3 அர்த்தம் சேர்ந்தது தான் நூன். நம்ம ஒருவேளை சில கன்ஃபியூஸ் ஆகும், எப்படி ஒரு எழுத்துக்கு வித்தியாசமான 3 மீனிங் எப்படி வருது? இதை நீங்க சித்திர எழுத்துக்கள்ல பார்த்தா தான் புரியும். இந்த நூன் என்கிற எழுத்தை சித்திர எழுத்துல இந்த மாதிரி வரைவாங்க. இதை பார்க்கும்போது ஒரு வித மாதிரி இல்ல, வித மாதிரி தான் இருக்குது. இதை பார்க்கும்போது ஒரு மீன் மாதிரி இல்ல, இதை பார்க்கும்போது ஜீவன் மாதிரி இல்ல. அதனாலதான் இதுக்கு இந்த 3 அர்த்தங்கள் உண்டு. சீட், ஃபிஷ் அண்ட் லைஃப். நூன். இந்த நூன் பேர் பைபிள் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? நூனின் குமாரனாகிய யோசுவா. நூன் அப்படின்னா விதை, ஜீவன், மீன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. இந்த நூனை நான் பாதியா பெண்ட் பண்றேன். நூனை பாதியா என்ன செஞ்சுட்டேன்? பெண்ட் பண்ணிட்டேன். அதாவது என்ன சொல்லுவோம்னா பென்டான நூன், பென்ட் நூன். நூன் என்ன செஞ்சு பெண்டா இருக்குது? நூன்னா என்னது? விதை. இப்ப நம்மெல்லாம் தேவனுடைய வித்துக்கள். அப்ப நம்மளும் யார் தான்? நூன் தான். நம்ம தேவனுடைய வித்துக்கள்ல இந்த நூன் பெண்ட் ஆகணும்னா, அதாவது நம்ம தாழ்மைப்படணும்னா நம்ம மேல என்ன இருக்கணும்? நுகம் இருக்கணும். நுகம் இருந்தால் கர்த்தர் சொன்ன, என்னிடத்தில் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். நுகம் வந்துச்சு அப்படின்னா தாழ்மை வரும். சோ இந்த நுகத்துக்கு எந்த எழுத்து? ஜாயின். அந்த ஜாயின் இதுல போட்டுருங்க. சோ இந்த எழுத்தை தான் சாடே அப்படின்னு சொல்லுவாங்க. சாடே அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? பவ் டவுன், குனி. பவ் டவுன், குனிதல். பவ் டவுன் அப்படின்னு சொல்லி வரும் சாடே. சோ சாடே 2 எழுத்தினால உருவாக்கப்பட்டிருக்குது. ஒன்னு பென்ட் நூன், அடுத்தது ஜாயின். இந்த 2 எழுத்து சேர்ந்தது தான் என்னது? சாடேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து பவ் டவுன். சோ இன்னைக்கு நம்ம 4 டிஃபரன்சஸ் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்த்துருக்கிறோம். ஒன்னு யோத், எல்லாத்த விட சிறிய எழுத்து. அதை நம்ம பெருசலியாச்சுன்னா அதான் ரேஷ். மேல உள்ள கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சுன்னா அதுதான் தாலத் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு செகண்ட் டிஃபரன்ஸ் ஹே பார்த்தோம். ஹே, அப்புறம் ஹேத், அப்புறம் தாவ். அப்புறம் 3ஆவது டிஃபரன்ஸ் பார்த்தோம் ஷின், சின். 4ஆவது டிஃபரன்ஸ் பார்த்தோம் பேத் வந்து பெரிய பாக்ஸ், நூன் வந்து சின்ன பாக்ஸ். அந்த நூனை பெண்ட் பண்ணி மேல ஜாயின் வச்சீங்கன்னா தான் சாடே. ரைட்? சோ இன்னும் டீ கோடிங் நம்ம நிறைய பார்த்தோம். கெத்தா, பாவம்னா என்னது? கெத்தா. அப்புறம் ஹேங்கிற வார்த்தை எப்படி யெகோஷுவா பேரு எலியாவும் எலிசாவும் சேர்ந்து நடக்கும்போது யெகோஷுவா பேர் எப்படி மகிமைப்படுது அப்படிங்கிறது பார்த்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த கிரேஸ் டிவி மூலமா இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டு வாங்க. அதே போல நீங்க இதெல்லாம் சேர்ந்து நீங்க படித்து வரும்போது உங்களுக்கு பரீட்சை வைக்க டெஸ்ட் வைக்கப்படும். ஒரு 10 மார்க் டெஸ்ட் தான். அதை நீங்க கண்டிப்பா எழுதுவீங்க. எழுதின பிறகு உங்களுக்கு சர்டிபிகேட் கண்டிப்பாக கொடுப்போம். அந்த நேரத்தில் கண்டிப்பா நீங்க முடிஞ்சா நீங்க கோயம்புத்தூருக்கு என்ன செய்யுங்க? வாங்க. உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் என்ன செய்வோம்? வழங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, இவ்வளவு நேரமாக ஒவ்வொரு எபிரேய எழுத்துல எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கிறது, எவ்வளோ வேறுபாடு இருக்கிறது, எவ்வளோ ஒற்றுமைகள் இருக்கிறது, அதற்குண்டான ஆழமான அர்த்தங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தரோட பிள்ளைகளை நீங்கள் கேட்க 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 இதில் உங்களுக்கு பரிசுத்தம் உண்டாகும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டுமல்ல, கர்த்தரோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். ஆம் கர்த்தரோட பிள்ளைகளே, எபிரேய எழுத்துல அவ்வளவு ஆழங்களும் ரகசியங்களும் உண்டு. நீங்கள் அமர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் போட்டு கேளுங்க. உண்மையாலுமே
கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். ஆம் கர்த்தரோட பிள்ளைகளே, தெய்வ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. தெய்வீக ஆவியானுடைய ஒரு ஐக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதில் பங்கெடுக்க போகிறீங்க. இதில் நாங்கள் தேர்வுகளை நாங்கள் வைப்போம். அதற்குண்டான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் ஆயத்தமாயிக்குங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுது கூட நாங்கள் உம்முடைய தேவதாசன் மூலமாக, கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எபிரேய எழுத்துக்களின் ஆழங்களை, அதில் இருக்கிற வித்தியாசத்தில் தேவனோடு இருக்கிற ஒற்றுமைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி. இன்னும் ஆழங்களுக்குள்ளாக எங்களை அழைத்து செல்லும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு ஆராதனை தான். நீங்கள் ஆராதனை என்று நினைக்கிற பொழுது தேவன் உங்களை மகத்துவங்களுக்குள்ளாய் அழைத்து செல்வார். காட் பிளஸ் யூ. காட் பி வித் யூ. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். ஆமென்.